கல்கி 2898 AD பா. ஐயோ, இப்படி ஒரு படம் 600 கோடி ரூபாய் செலவில் எடுத்திருக்காங்க. படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக ப்ரொமோஷன் ஓடின்னு இருக்குது. இப்போ ட்ரெய்லர் விட்றாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. அஸ்வினி தத் அவர் தான் என்னுடைய ப்ரொடியூசர். 600 கோடி ரூபா. வைஜெயந்தி மூவிஸ் அதுதான் அவருடைய மூவி ப்ரொடக்ஷன் கம்பெனியோடைய பேர். தெலுங்குல, தமிழில் எல்லாம் வந்து நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. நிறைய நான் ரொம்ப இல்லை, ஒரு 40-45 படம் கிட்ட எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ரொம்ப இந்த பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய இந்த ஃபேண்டஸியாக எடுக்கிறது, அதெல்லாம் தான் அவருடைய ஒரு ஆசை. அதுக்காக தான் வந்து 600 கோடி ரூபா போட்டிருக்காரு. இல்லை இந்த பணம் வேறு ஏதாவது பிளாக் மணி ஒயிட் ஆக்குறது, ஒயிட் மணி பிளாக் ஆக்குறது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவா அப்படின்னும் தெரியல. ஆனால் 600 கோடி ரூபா போட்டு எப்படிங்க லாபம் எடுக்கிறது? 2 பாஷையில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஹிந்தி, தெலுங்கு. தமிழ்லலாம் வந்து மேக் பண்ணல. தமிழ்லலாம் வந்து வெறும் டப்பிங் மட்டும் தான். அதனால் வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இருக்குமான்னு தெரியல. ஏய் தம்பி, நீ வர போறியா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஆகிடும் டைலாகு. ஏன்னா ஒரிஜினலாக தமிழில் டைலாக் எழுதுனா தெலுங்கு வந்து அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த மாதிரிலாம்